நீ 10 பேர்கிட்ட போனால் வீடு என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு போடுறாங்க. ஆமாம் நான் போனேன், நான் வாங்குறேன், உனக்கு தேவைன்னா நீயும் போய் 10 வீடு வாங்கி போடு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ யூடியூபராக இருந்தால் வீடு வாங்கிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னடா கொடுமையாக இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட சொந்த வீட்டில் மாட்ட முடியல. எதுவுமே இப்போ நம்ம இஷ்டம் அப்படின்னா அது எதுவுமே பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம வீடு, எங்கே வேணாலும் ஃபோட்டோ மாட்டலாம், எங்கே வேணாலும் ஆணி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லா கரகாட்ட பொண்ணுங்களையும் வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அது அப்படியே தெரியாமலே தான் இருந்திருக்கும். இன்னும் நிறைய கலைகள் தெரியாமலே இருக்கு. நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, இன்னுமே இருக்காங்க. சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. வேண்டாம், ஆபாசம் வேண்டாம். நீங்கள் ஒரு சிலர் பண்ணுற இந்த தவறுனால எல்லா கலைஞர்களுக்குமே பாதிப்பு வருது. எங்களை கட்டாயப்படுத்தின ஊர்லேருந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாதுன்னா நான்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த வீடியோ கூட நான் யூடியூப்லலாம் போட்டிருக்கேன். பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராம் முடிச்சு அவங்களுக்கு வந்து சம்பளம் நானாவே கொடுத்துருக்கேன். என்ன நடந்துச்சு? மக்கள் அதை ஒரு சிலர் வந்து ஆபாசம் வேணும்னு எதிர்பார்த்தாலும் 80க்கு. ஸோ இந்த என்பி பட்டாம்பூச்சி இல்லம் என்ன பேர் எப்படிமா? இந்த பட்டாம்பூச்சி இல்லம் எங்க இருந்து வந்து? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ தான் தாங்கு வேலை, நீ தாங்கு வேலை, அப்படியே தான் போயிட்டே இருக்கு. ஆனாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நான் எவ்வளவும் தாங்குவேன், அவர் எவ்வளவு தாங்குவாரு, கடவுள் பார்த்துக்குவோம். இந்த ஆரம்ப காலத்துல வந்து இந்த கரகாட்ட பரமேஸ்வரி ஃபேன்ஸ் கிளப்புக்கு உங்களுக்கு ஒரு நன்றி கடன் பண்றீங்க. ஆமா, உண்மையிலே நன்றி கடன். அவங்க இல்லாம இன்னைக்கு நான் இங்க இல்ல. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இருக்கிறது மாமதுரை சீமை. மதுரை சீமையில நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய நபர் ஒரு காலத்துல இல்லை, இப்போவுமே இன்ஸ்டா சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலையுமே வைரலாக பேசப்படக்கூடிய கரகாட்டம் பரமேஸ்வரி அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு கோலான அவங்க வீடை வந்து கட்டி புதுமனை புகுவிழா நடத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது கரகாட்டம் பரமேஸ்வரி அவங்களுடைய ஹோம் டூர். பார்க்கலாம் வாங்க. ஸோ அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நலம் நலம் நலம். அப்போ மதுரையில் வந்து உங்களுடைய வீட்டை வந்து இன்னைக்கு வந்து பார்த்துடலாம், அதே நேரத்தில் உங்களோட கலந்துரையாடி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எல்லாம் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பரமேஸ்வரி அக்காவுடைய வீடை வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குங்க அந்த தருணம்? எப்படி இருக்கு? உங்களுடைய ஒரு கோல் இல்லை, இது ஒரு பெரிய கோல். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே தெரியும், பரமேஸ்வரி அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு கோலா இருக்கு. அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இந்த தருணம் மக்களுக்காக இல்லை, இதெல்லாம் கனவு மாதிரி. இன்னுமே எனக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. நம்ம வீடா, நிஜமாவே நம்ம வீடு தானா, ஓகேடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. இது என்னுடைய ஃபுல் ஒரு லைஃபோட அச்சீவ்மெண்ட்டே இதுதான், இது மட்டும்தான். அது வந்து டக்குன்னு நடக்கும்போது அது எனக்கு சொல்ல தெரியல. இனிமேல் எல்லாமே நம்மளுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ தான் வந்திருக்கு. இல்லை, இந்த சொந்த வீடு இல்லாத ஒரு அது ஒரு எல்லாமே இருக்கும், பட் சொந்த வீடு இல்லையேங்கிற ஒரு வெற்றிடம் இருக்கும்ல, அது அந்த நேரம் இந்த நேரம் ஒரு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஆமாம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட சொந்த வீட்டில் மாட்ட முடியல. எதுவுமே இப்போ நம்ம இஷ்டம் அப்படின்னா அது எதுவுமே பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம வீடு, எங்கே வேணாலும் ஃபோட்டோ மாட்டலாம், எங்கே வேணாலும் ஆணி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்க நமக்கு யாருமே கிடையாது. நான் நிஜமாகவே சொந்த வீடுக்கு நிறைய ஆசைப்பட்டதே அதுதான் ரீசன். இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுங்க, ஹவுஸ் ஓனர் சொல்லணும். இவன் அப்படி கிடையாதுல்ல. எல்லாமே என்னமோ ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இது ஒரு விடுதலை. ஆமாம், அப்படிதான் தோணுது. அது நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நம்மளுடையது அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு ப்ரௌடாக எப்படி சொல்லனே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது, சொல்ல தெரியல எனக்கு.
சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆமா ஆமா அது ஆமா உணர்ந்தாதான் புரிய வைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கரகாட்டம் பரமேஸ்வரி அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆன ஒரு மொமெண்ட்ல இருந்து நான் கேள்வியை போடுறேன். ஸோ ஓகே. முதல் மேடை, அந்த முதல் ஃபர்ஸ்ட் இந்த கரகாட்டத்துக்குள்ளாடி எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் முதல் மேடை அப்படின்னு எங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா எங்க ஜென்ரேஷன்ல எல்லாமே இந்த ஃபீல்டு தான். அம்மா ப்ரோக்ராம் போகும்போதே பார்த்துக்க ஆள் இல்ல அப்படின்னா, என்ன கூட கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்களே நான் பார்த்து பார்த்து அவங்க ஆடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்கல்ல, வெளிய இருந்து கமெண்ட் எப்படி இருக்கும்? பேசுறவங்க எப்படி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நான் உட்காந்து பார்க்கும்போது, எங்க அம்மா சிரிச்சுட்டே ஆடிட்டு இருப்பாங்க. மேக்கப் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். ஜாலியா ஆடுறாங்க, மேக்கப் பண்றாங்க. ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? மேக்கப்பு, அந்த ஜாலி அதுதானே தேவை. ஸோ அத பார்த்து பார்த்தே நம்மளுக்கும் ஆடணும் அப்படிங்கிற ஒண்ணு வந்து என் மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலேயே நான் வெளிய சொல்லல. அப்புறம் ரீசென்ட்டா அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஆள் இல்ல அப்படின்னு கூட்டிட்டு போம்போது, எங்க அப்பா ரோட்லலாம் வச்சு அடிச்சாரு. "நீ எதுக்கு போற?" ஏன் அப்டின்னா, அவருக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ஃபேமிலில எல்லாருமே இதில தானே இருக்காங்க. நம்மளோட அதாவது யாரையும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அவரோட பொண்ண அவர் கண்ட்ரோல் பண்ண ரைட்ஸ் அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதனால என்ன கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. நானும் ஓகே அப்டியே இருந்தேன். அப்புறமா கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அப்ப எங்க அப்பாவோட கண்ட்ரோல் வந்து இங்க வருது. கண்ட்ரோல் ஷிஃப்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆனோனே அவரால ஒண்ணும் பண்ண முடியல. "ஏ அதான் அவங்க வீட்ல சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு அம்மா சொல்ட்டாங்க. நானும் ஓ! நம்ம வீட்ல சொல்ட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்பா வந்து கண்ட்ரோல். அப்பயுமே ஆனா அப்பாவுக்கு பயம் இருந்துச்சு. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ ஆடு, நான் வருவேன். நீ ஆடுறத பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்லலாம் நான் பின்னாடி ஆடிட்டு இருப்பேன், அந்த பழைய வீடியோல. அதில அவர் ஓரமா நின்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து, இனிமே இது இதுக்கு தான் லாயக்கு. இத இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரே விட்டுட்டாரு. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிதான் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு இந்த முதல் மேடை அந்த மாதிரிலாம் இல்ல. கூட தான் ரெகுலரா போய்க்கிட்டே இருந்தோமே. இயல்பாவே அமைஞ்சிருச்சு. இயல்பாவே அமைஞ்சிருச்சு. ஆமா. இப்ப கரகாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழிஞ்சு வரக்கூடிய ஒரு கலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா வைப்லயும், அந்த ஒரு ஃபீவர்லயும் இன்னைக்கு அ தெருக்கூத்துல இருந்து சரி எல்லா கலைகளுமே அழிஞ்சிட்டு வர்றப்ப, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? இதுல இது மூலமா நம்ம வந்து இன்னும் நெறைய மக்கள சென்றடையணுங்கிற தாட் எங்கருந்து ஆரம்பிச்சது? என்ன விஷயம்னா, நீங்க சொன்ன மாரி அழிஞ்சிட்டு வர்ற அந்த டைம்ல தான், இந்த YouTube, Instagramலாம் வர ஆரம்பிச்சுச்சு. அப்போ வர ஆரம்பிச்ச டைம்ல தான் என்னோட வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா கரகாட்ட பொண்ணுங்களையும் வீடியோ எடுக்குறாங்க. எல்லா கரகாட்டம், எல்லா கலைகளையுமே இந்த YouTube பசங்க, இன்ஸ்டா எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அழிஞ்சிட்டு வர்ற கலைய இவங்கலாம் மீட்டு குடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மீடியா. இந்த Instagram, யூடியூபர்ஸ், Facebook யூஸ் பண்றவங்க, இந்த மீடியா பீப்பிள் எல்லாருமே எங்களுக்கு வந்து அத திரும்ப தான் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னா, அது அப்படியே அப்படியே தெரியாமலே தான் இருந்திருக்கும். இன்னும் நெறைய கலைகள் தெரியாமலே இருக்கு. இந்த ஆரம்ப காலத்துல வந்து இந்த கரகாட்ட பரமேஸ்வரி ஃபேன்ஸ் கிளப்புக்கு உங்களுக்கு ஒரு நன்றி கடன் பட்டுருக்கீங்க. ஆமா, உண்மையிலே நன்றி கடன். அவங்க இல்லாம இன்னைக்கு நான் இங்க இல்ல. அதான் உண்ம. அவங்க தான் எங்க எங்க எல்லாருக்குமே அந்த கரகாட்டத்த மீட்டு குடுத்தது அவங்க தான். அப்ப நம்ம கரகாட்டத்த வெளிய கொண்டுட்டு வந்து காட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த சோசியல் மீடியா இருக்கும்போது நம்மளுடைய கலை வந்து அழியாது. ஆனா நம்ம கையில ஒண்ணு இருக்கு. அது ஆபாசம் இல்லாம, மக்கள் அத ஒரு சிலர் வந்து ஆபாசம் வேணும்னு எதிர்பார்த்தாலும் 80க்கு 20% தான் எதிர்பார்க்குறாங்க. 20% கட்டாயமே படுத்துறாங்க. அந்த 80% அப்படி கிடையாது. அந்த 20% நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து, ஒரு ஆபாசம் இல்லாம, அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம கலைய யாராலயுமே அழிக்கவே முடியாது. ஸோ, சோசியல் மீடியாவ நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி என்ன சொல்றதுன்னா, ஒரு சில இருக்காங்க. ஒரு சில கரகாட்ட கலைஞர்களுமே இருக்காங்க. இப்படி வேணாம், இப்படி ஆடாதீங்கன்னு சொன்னாலும், "உனக்கு என்ன நாங்க அப்படிதான் ஆடுவோம்." அப்படின்னு சொல்ற கலைஞர்களுமே இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன். நமக்கு நமக்கு வந்து இந்த கலைய மீட்டுக் குடுக்க சோசியல் மீடியா இருக்கு. அதாவது நம்ம பண்ற விஷயத்த தான் அவங்க நமக்கு காட்டப் போறாங்க. நம்ம ஆபாசமா ஆடுனா அதத்தான் காட்டுவாங்க. நம்ம வந்து நல்லபடியா பண்ணுனாலும் அவங்க அதத்தான் காட்டுவாங்க. ஸோ நம்ம வீட்ல நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால மக்கள் எவ்வளோ வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நம்மளும் ஆமா வேண்டாம், போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். என்னோட என்னுடைய என்ன சொல்றது? என்னோட தாட் இதுதான். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சோசியல் மீடியாவ. அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரியல. இது நெறைய பேர் பார்த்தா கூட என்ட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனாலும் இத நான் சொல்லியே ஆகணும்னு தான் இருந்தேன் நான். நெறைய கலைஞர்கள் இருக்காங்க. இன்னுமே இருக்காங்க. சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. வேண்டாம்
ஆபாசம் வேண்டாம். நீங்கள் ஒரு சிலர் பண்ணுற இந்த தவறுனால எல்லா கலைஞர்களுக்குமே பாதிப்பு வருது. வேண்டாம்னு சொன்னாலும் எங்களை வந்து அந்த ஊரில் கட்டாயப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நாங்களும் அதே ஊர்களுக்கு போக தான் செய்கிறோம். எங்களை கட்டாயப்படுத்தின ஊர்லேருந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாதுன்னுலாம் நான்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த வீடியோ கூட நான் யூடியூப்லலாம் போட்டிருக்கேன். பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராம் முடிச்சு அவங்களுக்கு வந்து சம்பளம் நானாவே குடுத்துருக்கேன். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? அந்த ஊர்ல வந்து ஆபாசம் ஆடியே தீரணும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆடியே தீரணும்னு சொன்னாங்க. ஆட முடியாது. ஆட முடியாது அப்படின்னு ஆடி உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஆட முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல 2 நாள் ப்ரோகிராம் வாங்கியிருந்தேன். முதல் நாள் நைட் ஆடிட்டோம். அடுத்த நாள் ஆடணும். ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்கள அனுப்பிச்சு விடுங்க. இவங்க ஆடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருந்து வீடியோ போட்டு ஊர் பேர் சொல்லக்கூடாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது உண்மையா இருந்திருந்தா இவ ஊர் பேர் சொல்லியிருப்பாள்லன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைல்ல. நான் நெறைய ஊர்களுக்கு போறேன். எல்லா ஊரையும் நான் அப்படி சொல்லுவேன். அந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்கல்ல. நான் ஏன் அந்த ஊர மென்ஷன் பண்ணணும்? ஆனா அந்த ஊர சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த அந்த ஊர்ல மறுநாள் அவங்க சொன்ன அதே மாதிரி ஆடி சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அத நான் என்னன்னு சொல்றது? அப்போ தவறு நம்மகிட்டயும் இருக்கு. இப்ப நீங்க இப்படி சொல்றதுனால இப்ப கரகாட்ட கலைஞர்களே உங்களை எதிர்த்திருப்பாங்க இல்லையா? ஆமா. உனக்கு என்ன உன் வேலைய மட்டும் நீ பார்க்க வேண்டியதானே. அப்படி இல்லங்க. என்னையும் தானே கேள்வி கேட்குறாங்க. இப்ப இந்த இன்ஸ்டால இவ வந்து இப்ப சேலை கட்டிட்டு நிக்கிறா. ஒரு கரகாட்டம் ஆடுறவ தானே இவலாம். ஒரு ஒரு வீடியோல பார்த்தா, ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணு வந்து என்ன இங்க டச் பண்ணிட்டாங்க. அது வந்து என்னோட அத்தை பொண்ணு தான். ஆனா அந்த டச் கை மட்டும் தான் வரும். உடம்பு இல்ல. அந்த பொண்ணோட உடம்பு இல்ல. கை மட்டும் தான் இருக்கும். அதே என்ன சொன்னாங்க, "நீ என்ன பத்தினி மாரி பேசுற? ஒரு ஆம்பள உன்ன வந்து இப்படி தொடுறான், நீ ஆடிக்கிட்டு இருக்க." அட அது ஒரு பொண்ணுங்க. அத நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் குடுக்க முடியும்? விளக்கம் குடுக்கவே முடியாது. அ இத பார்த்துட்டு நெறைய கராட்டக்காரங்க என்னை திட்டலாம். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் என் மனசாட்சிக்கு என்னோட தொழில நான் ஆபாசம் இல்லாம கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் அதே மாரி கொண்டுட்டு போங்க. அது மாரி இன்னும் நெறைய கலைஞர்கள் கொண்டு போய்க்கிட்டே தான் இருக்காங்க. நெறைய கலைஞர்கள் இப்போ வந்துட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ஆட வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே நான் பார்த்த வரையில இப்போதைக்கு ஆபாசம் இல்லாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சில கலைஞர்கள் பண்றாங்க. ஆபாசம் பண்றாங்க. அவங்க பண்றதுனால இந்த ஆபாசம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கல்ல கலைஞர்கள், அவங்களுக்கும் அந்த தொழில் பாதிக்கப்படுற சிச்சுவேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன அப்டின்னா, மீடியா நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்றோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வந்து கவனிக்கல. கரகாட்டத்த கவனிக்கல சரியா. இப்போ ரோட்ல நின்றா கூட எடுத்து போடுறாங்க. அப்போ நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். இதனால நமக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஆபாசத்த கரகாட்ட கலைஞர்களா நாங்களும் அத பாதுகாத்துக்கணும். நாங்களும் இது பண்ணிக்கணும். சோஷியல் மீடியா வந்து எந்த தவறுமே இல்ல. இவங்களால தான் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கோம். இவங்களால மட்டும் தான் வெளிநாடுகளுக்கு கூட கரகாட்டம் இப்ப தெரிய ஆரம்பிச்சுருச்சு. நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே. இப்ப கரகாட்டம்னாலே, ஓகே இப்ப அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு எல்லாருமே போடுறாங்களே. அத பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த ஆபாசமும் போடுறாங்க. ஸோ அதையும் நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா. கரகாட்டம் அப்படின்னு சொன்ன உடனே மடை திறந்து பாயும் வெள்ளம் போல அப்படியே கொட்டிட்டீங்கக்கா. ஆமா. இப்ப வந்து சரி உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். புதுமனை புகுலா எப்படி நடந்தது? முதல்ல இந்த வீடு கட்டின கதைய சொல்லுங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு நீங்க சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க. ஓ, வரவேற்பு. ஓகே. ஆ, அ ஓகே. வீடு வந்து உங்களுடைய இல்லம் சிறக்க எங்களுடைய ப்ரோவோக் குழு சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க் யூ. என்னன்னா வீடு நான் கட்டியிருந்தா உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்லுவேன். ஆ, நிலக்கறத ஆ. அதுலேருந்து சொல்லலாம். நான் வந்து கட்டின வீட்ட அப்படியே வாங்கியிருக்கேன். ஓ, வீட வந்து கட்டி அப்படியே வாங்கிட்டீங்க. கட்டின ஓகே. வீட்ட அப்படியே தான் வாங்கியிருக்கேன். ஆனா நெறைய வீடுகள்லாம் பார்த்தோம். நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. இதெல்லாம் இந்த வீட்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இந்த வீட்ல தான் எனக்கு கிடைச்சது. உள்ள வந்தோனே இந்த ஷோகேஸ் எல்லாத்துலயுமே கப்போர்டு இத பார்த்தோனே ஓகே சொல்லிட்டேன் நான். எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த ஓப்பனே இருக்கக்கூடாது. எல்லாமே உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிறணும். கீழ, வெளிய அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது எனக்கு. அத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அந்த வீட்ல இருக்கும்போதுமே நான் ஓயாம சொல்லிட்டே இருப்பேன். இது மட்டும் என் சொந்த வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு இந்த 2 கப்போர்டுக்கு டோர் போடுவேன். இந்த இது டோர் போடுவேன். இந்த ஜன்னலுக்குலாம் இது பண்ணிருவேன். இப்படி வச்சிருப்பேன், அப்படி சொல்லிட்டே இருப்பேன் நானு. அப்ப இந்த வீட பார்க்கணும்னா நம்ம ஆசைகள்லாம் நமக்கு இங்க நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஹாப்பி. அப்புறம் லோன் ப்ராசஸ் போட்டு தான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு, லோன் ப்ராசஸ் போட்டு இந்த வீட ரெடி பண்ணோம். பட் வீட்ல யாருக்குமே சொல்லல. அம்மாகிட்டயுமே சொல்லல. அவங்க கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் போய், "அவ்வளதான் ஒத்தி டைம் முடிஞ்சிருச்சாம். நம்மள கிளம்ப சொல்ட்டாங்க." அவங்களும் ரொம்ப சங்கடமா போயிருச்சு. "என்னடி திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒத்தி டைம் முடிஞ்சிருச்சா? 4 வருஷம் இருக்கலான்னு சொன்னாங்க. முடிஞ்சிருச்சு கிளம்புங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாம். காச தரப்போறாங்களாம். நீங்க வேற வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்ட்டாங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலைய பார்க்க போயிட்டேன். இவங்க 2 நாளா அழுதுருக்காய்ங்க உட்காந்து. எங்க அம்மாங்க, எங்க பெரியம்மா எல்லாருமே. நான் காலையில எதார்த்தமா டீ குடிப்பேன். 2 பேரும் மூஞ்சி வீங்கிருக்கு. "என்ன?" "இல்லடி இப்படி சொல்ட்ட. நீ எப்படி அலைவ? என்ன பண்ணுவ? திடீர்னு காலி பண்ணதுக்கு தான் சொன்னேன்.
ஒரு இது இருக்கும்போதே ஒரு சொந்த வீட்டை வாங்குவோம்டி, இல்லை ஒரு கட்டி போடுவோம்டி, ஏதாவது சொன்னேன் நீ கேட்டியா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு இப்படி பேனா பென்சிலை தூக்கிட்டே தூக்கிட்டே திரிஞ்சேன். இப்போ காலி பண்ணதெல்லாம் அள்ளி போட்டு ரோட்லேயே உட்காருவேன். பார்த்துக்கலாம் விடுங்க, இப்போ என்ன செய்ய, காலி பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம தலையெழுத்து அவ்வளோதான், பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த பொய்யெல்லாம் ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது என்னால. பண்ணவே முடியாது என்னால. அப்புறம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயப்பா! தப்பாச்சு, இப்படிலாம் நடக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் சொன்னேன். நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோம். சொந்த வீட்டுக்கு போறோம் நம்ம. அப்படி சொல்லுமே ஒரு சின்ன பிள்ளை மாரி எங்க அம்மாங்கலாம் அப்படி கை தட்டுறாங்க. நான் வந்து அவங்க என்னடா சின்ன பிள்ளைங்க மாரி கை தட்டுறாங்க. அப்புறமா தான் அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த வீட்ட காட்டுனேன். இத சொல்ல வேண்டியதுதானடி. நான் சர்ப்ரைஸா சாவிய கொண்டு வந்து குடுக்கலான்னு நெனச்சேன். நீங்க அதுக்குள்ள அழுது உங்களுக்கு என்னமாவது ஆயிப்போச்சுன்னா, அப்புறம் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது நானு. அப்ப அதனால தான் சொன்னேன். அதே மாரி என் பொண்ணுங்க கூட்டிட்டு வந்தோன்னே, என்னமோ அந்த ஆடு மாடெல்லாம் கேட்ட திறந்து விட்டா ஓடி குதிப்பாய்ங்கல்ல. ஆஹா! நமக்கு ரிலீஃப்டான்னு. பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போகுங்கல்ல. அந்த மாதிரி அவைங்களுக்கு இந்த கேட்ட தொறந்தோனே இங்கிட்டு ஓடுறான், இங்கிட்டு ஓடுறான், இங்கிட்டு குதிக்கிறாய்ங்க. நம்ம வீடு அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கே அதிகமா இருக்கு. நான் நெனச்சேன், நமக்கு ஒரு வீடு வேணும். இதுதான் நெனச்சேன். ஆனா இதுல இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமாங்கிறத அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஏக்கம் இருந்திருக்கு. ஆமா. என்னோட பொண்ணுங்களே சொல்றாங்களே, "ஏய் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது இங்க அம்மா இது இங்க வைக்கணும், இது அங்க வைக்கணும், இங்க இத பண்ணணும், அங்க அத பண்ணணும், இது எங்க வரும்?" அப்ப அவைங்க மனசுல இவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியவே இல்ல. எல்லாரும் நெனச்சுட்டோம் நம்மளோட எய்ம் வீடு கட்டுறது. நம்மளோட எய்ம் நம்ம குழந்தைங்கள்ட்ட கேட்டிருந்தோம்னா, இன்னும் நெறைய தெரிஞ்சிருந்திருக்கும் நமக்கு. அவைங்க சொல்றாங்க, அப்புறம் ஏதோ ஃப்ளவர்ஸ் நேம்லாம் சொல்றாங்க. இது தோட்டமா? அந்த இது வந்து அவைங்களுக்கு தோட்டம். பெருசா 4 செடி, அந்த 4 செடினாலே எங்களுக்கு தோட்டம். நீ எந்த செடி வைக்கணும், அது வைக்கணும், மீன் தொட்டி வைக்கணுமா? அப்படின்லாம் கற்பனைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த என்பி பட்டாம்பூச்சி இல்லம் ம். என்ன பேர் எப்படி மேம்? இந்த பட்டாம்பூச்சி இல்லம் எங்க இருந்து வந்தது? பட்டாம்பூச்சிங்கிறது நான் ஃபர்ஸ்ட்டு ஃபேமஸ் ஆகும்போது அந்த பட்டாம்பூச்சி கானா சாங். அந்த சாங் வந்து எனக்கு போட்டாங்க. ஸோ அந்த சாங் மூலமா தான் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன். அப்போ ஒரு சிலர் வந்து என்னோட ஃபேன்ஸ் பேஜ்ல வந்து பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பட்டாம்பூச்சி ஃபேன்ஸ் அப்படின்னே பேஜ் ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும்போது பட்டாம்பூச்சின்னு வைக்கலாம். ஓகே பட்டாம்பூச்சி. அடுத்து கார் வாங்கும்போது கார்லேயும் பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி சிம்பல், கடையில பட்டர்ஃப்ளை பிளாசா இப்படி எல்லாமே பட்டாம்பூச்சியாவே வந்துருச்சு. ஓகே. இப்போ வீடு பட்டாம்பூச்சி அப்படின்னாலே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டாவே ஆயிடுச்சு. யாருமே கேஜிஎஃப் அப்படிங்கிற மாதிரி பட்டாம்பூச்சி. யார் கேட்டாலுமே இவங்க பட்டாம்பூச்சின்னா வந்து அவங்க கராட்டே ஆடுறவங்க அவங்க தானே அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அத அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே. நல்ல ஸோ பிராண்ட் ஆயிட்டீங்க. பிராண்டாவே கேஜிஎஃப் ஆயிடுச்சு. சின்ஸ் ஒரு டேட் போட்டு படம் ரிலீஸ் பண்ண மாதிரி ஆமா. நீங்க வந்து பட்டாம்பூச்சி ஒரு பட்டாம்பூச்சிங்கிற பிராண்டாவே பிராண்டு. ஆயிடுச்சு. அது மாரி அ எப்படி சொல்றதுன்னா, நான் வந்தாலே அந்த பாட்டும் வாசிப்பாங்க. இப்ப நான் ஏதாவது ப்ரோகிராம் போனாலுமே அந்த பாட்ட போடுவாங்க. பட்டாம்பூச்சி நீ அந்த பாட்டு போடுவாங்க. அப்போ ஓகே இதுதான் நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. எப்படி மேம் இந்த அவதூறுகளையும் அவமானங்களையுமே வந்து ஒரு பாசிட்டிவா மாத்துறீங்களா? ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துரும்ல. ஆமா, ஆமா. அதாவது என் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, "இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நாங்க என்ன கண்டோமா? நீ இப்படி இருப்பேன்னு." அப்படின்னே சொல்லுவாய்ங்க நானு. ஏன் அப்படின்னா, முதல்ல என்ன ரொம்ப யாரு என்ன சொன்னாலும் வீட்ல வந்து அழுவேன். அழுதுட்டு எங்க அம்மா கேட்க போனாங்கன்னு கூட, "கேட்காத, கேட்காத." ஏன்னா திரும்ப அவங்க என்ட்ட வந்து கேட்பாங்கல்ல, "எதுக்குடி உங்க அம்மாட்ட சொன்னேன்னு?" அதுக்கு பயந்துட்டு, "வேணாம், வேணாம் கேட்காதம்மா, கேட்காதம்மா." அப்படின்னு சொல்லி அழுவேன். இல்லன்னா சொல்லவே மாட்டேன். யார் என்ன திட்டினாலும் திரும்ப பேச மாட்டேன். எவ்வளோ பேசினாலும் நான் அழுதுட்டே இப்படியே அழுதுட்டே இருப்பேன். ஆனா இப்போ வந்து நான் தானா இவ்வளோ பேசுறேங்கிறத அவங்களாலே நம்ப முடியல. இவ்வளோ அவ்வளோ பேசுறா! யார் என்ன சொன்னாலும் அழுவாளே! இவ்வளோ இவ்வளோ பேசுறாளே! அப்படிங்கிற அளவுக்கு என்ன வந்து ஒரு சிலர் மாத்திட்டாங்க என்ன. நம்ம பார்த்த துரோகம். அ இன்னொன்னு எனக்கு இன்னைக்கு இப்போ வந்து 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. 32 இயர்ஸ்ல ஒரு 30 துரோகத்த நான் பார்த்துருப்பேன். 32 வயசுல 30மே துரோகம் மட்டும் தான். துரோகம்னா எங்க? அங்கேருந்து, இங்கேருந்து, வெளிய இருந்துலாம் இல்ல. நீங்க என்னடா இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நாளைக்கு வெளிய போய் எனக்கு செய்வன வச்சுரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையா சொல்லணும்? இல்ல சொல்றேன். என்னடா இவரு நேத்து தான் நம்மகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. நல்லா இருக்கணுமா நீன்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு இப்ப எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆமா நான் தான் வந்துட்டேன்ல உன்ன விட்டு. இப்ப என்ன? ஆனா உள்ள வரும்போது வந்ததுக்கு ஃபர்ஸ்ட்டு வரும்போது நம்மளோட நல்லா பழகி, நம்மளுடைய வீக்னஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாய்ங்க. ஓ! இவைங்க வீக்னஸ் வந்து இதுதான். அந்த டக்குனு அதுல தாக்குறது. நான் திரும்பி கொஞ்சம் இருங்கடா, இப்ப தானே குத்துனீங்க, அந்த ஆறிக்கிறட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ தான் தாங்குவேல, குத்து. நீ தாங்குவேல, குத்து. அப்படியே தான் போயிட்டே இருக்கு. ஆனாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நான் எவ்வளவும் தாங்குவேன். அவரு எவ்வளவு தாங்குவாரு?
கடவுள் பார்த்துக்குருவார், கடவுள் பார்த்துக்குருவார். நல்லா இருந்துட்டு போங்க. என்ன செய்வீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு என்ன தான் செய்வீங்க? கொல்லுவீங்களா? பேசிக்கிட்டே தானே இருப்பீங்க. நேருக்கு நேரம் என் முன்னாடி நின்று பேசுங்க, பேச மாட்டீங்க. பின்னாடி தானே பேசுவீங்க. ஆனால் பேசுகிற நியூஸும் எனக்கு வந்துடும். உன்னை இவங்க தான் பேசுனாங்கங்கிறதும் வந்துடும். அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். நீ வாட்டுக்கு பேசிட்டு போ, நீ வாட்டுக்கு என்ன பண்ணிட்டு போ. ஆனால் என்ன தெரியுமா, அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம இவ்வளவு கத்துறோம், நம்ம இவளால் நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் ஆகுது, இவ கேஷுவலாக போய்கிட்டு இருக்கா பத்தியா, நான் காது கேட்காது எனக்கு. இப்ப இந்த வீடு குறித்த வீடியோக்கள், இந்த புதுமனை புகுவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நான் நடத்துற அந்த இதெல்லாம் இதுக்காகத்தான் 4 பேர் பார்க்கட்டும். ஆமா, என்ன விஷயம்னா எங்க வீட்லயுமே சொன்னாங்க, எதுக்குடி தேவையில்லாம ஊர்வாயில விழுந்துக்கிட்டு பால் காய்ச்சி வச்சுக்கிட்டு. ஏம்மா, இல்லைன்னா நம்ம ஊர்வாயிலாம் விழுகவே மாட்டோமா? நான் கேட்குறேன், விழுகவே மாட்டோமா? எப்படி 4 பேர் வாயில விழுக தான் போறோம். அது பால் காய்ச்சி வச்சுட்டு மொத்தமா விழுவோம். ஏன் நான் ரெடிப்பா, நான் ஊர்வாயில விழுக நான் ரெடியா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப திட்டமிடப்பட்ட விழாதான். ஆமா, என்னண்ணே நம்ம ஒரு வாழ்க்கையில ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறோம்? நமக்காகவா நம்ம நினைக்கிறோம்? 4 பேர் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். நீலாம் நல்லாவா இருப்ப, நீலாம் வாழ்ந்துருவியா, நீ அழிஞ்சு போயிருவ அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி கடவுள் இருக்கார்ல, நீ சொன்னா நான் எப்படி அழிவேன், பாரு நான் வாழ்ந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு காட்டணும்லண்ணா. அதுக்கு தானே நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே யாருமே நமக்காக ஓடலை. 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கணும், 4 சொந்தங்கள் முன்னாடி, 4 ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, நம்ம துரோகிகள் முன்னாடி, எதிரிகள் முன்னாடி நல்லா இருக்கணும் தானே வாழ்கிறோம். அப்போனா என் வாழ்க்கையில் ஒரு வீடு, நான் 10-15 வீடாக வாங்க போகிறேன், வச்சே தீருவேனா. சரி, ரெடியாக இருந்துக்கோங்க, ஆஸ்பத்திரிலாம் சொல்லி வச்சுருங்க, சொல்லி வச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ரெடியாகி அன்னைக்கு நைட் ஓவர் ப்ரெஷர், தலைவலி, ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருக்கேன். என்ன விசேஷமே முடியல, அதுக்குள்ள நீ என்னம்மா ஆஸ்பத்திரி இருந்துட்டு? முடிஞ்சோடனே வருவேன், வெயிட் பண்ணுங்க, ஏன் வருவேன். அது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியுது, இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் போனாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ யூடியூபராக இருந்தால் வீடு வாங்கிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னடா கொடுமையாக இருக்கு, நான் கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா, யூடியூபராக இருந்தால் எங்கிட்ட வீடு வாங்க முடியும்? அவளை உனக்கு என்னப்பா 10 பேர்கிட்ட. நான் இப்போ அந்த காருக்கு வந்த மாதிரி அதே கமெண்ட்டுங்க காலையில் படித்தேங்க நான். நீ 10 பேர்கிட்ட போனால் வீடு என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு போடுறாங்க. ஆமாம், நான் போனேன், நான் வாங்குறேன், உனக்கு தேவைன்னா நீயும் போய் 10 வீடு வாங்கி போடு. டைரெக்டாக சொல்லிடுறது. டைரெக்டாக. ஆமாம், எனக்கு தேவை, நான் போகிறேன், நான் வாங்குறேன். எனக்கு தானே தெரியும், நான் போய் வாங்கினேனா, இல்லை ஆடி வாங்கினேனா, இல்லை கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு உங்களை மாதிரி ஆளுகிட்ட பேச்சு வாங்கி பட்டம் கட்டி இவ இப்படி தாண்டா, இவ இன்னும் 10 வீடு வாங்குவாடா, இதையெல்லாம் கேட்டு அப்புறம் இதை கூட வாங்கலான்னு அப்புறம் எப்படி வடிவேல் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு பெரிய அவார்டே ஃபஸ்ட்டு எனக்கு தான் தரணும், இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படி ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது ஈஸியானா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி தெரியாது, யாருக்குமே இந்த வழி தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எனக்கே நம்பிக்கை இல்லை, நீ எப்படி என்னை நம்புவ? நம்மளும் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லை, நீ எப்படி என்னை நம்புவ? நிறைய கமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். எத்தனை பேர்கிட்ட போயிருந்துருப்பா, இவளுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு, எப்படி இதை வாங்கினா? இதை யோசிக்கிற நேரத்தில் நீ 4 வேலையை பற்றி யோசிச்சிருந்தேன்னா நீ வாங்கியிருந்திருப்ப. நீ உட்காந்து என்னைய யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ எப்படி வாங்குவேன்? நான் தானே வாங்குவேன். நீ பேச 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 நான் வாங்க மாட்டேன்ல, நீ தானே வாங்குவேன். எப்படி சொல்கிறதுனா, பேசிக்கிட்டே இருங்க, ஆனால் ஒன்றும் நீ பேசாம மட்டும் இருந்துடாதீங்க, அது மெயின்னு. அதுதான் பூஸ்ட். ஆமாம், ஆனால் பேசாமல் மட்டும் இருக்கக்கூடாது, நீ பேசிக்கிட்டே இரு, அப்போ தான் நான் நல்லா இருப்பேன். ஏன்டி தேவையில்லாமல் இப்படி உருவாயில? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அவங்க வாயில் விழுந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அன்னைங்க எல்லாருக்குமே அதான் சொன்னேன், ஊர் வாயில் விழுந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீ நல்லா இருன்னு சொன்னால் இப்போ நல்லவங்களாம் இறந்து போயிடறாங்க. பாரு, விஜயகாந்த் சார் அவர் நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தியா? அப்போ வேணாம், அப்படி வேணாம், நல்லவங்க பேரே வேண்டாம், கெட்டவங்க பேர் எடுத்து நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், என்னடா இவங்க வீட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால நம்ம வீட்டை பார்த்துருவோம். வீடு எப்படி கட்டிருக்கீங்க, என்ன மாதிரி என்னென்ன கஷ்டப்பட்டு கட்டிருக்காங்க, வீடை வந்து பார்க்கணும்ல, மக்களும் பார்க்கணும்ல, பார்ப்போம்.